வந்திருக்கக்கூடிய அனைவருக்கும் வணக்கம். எனக்கு இதுவரை மேடை பேச்செல்லாம் பார்க்கவே இல்லை. அன்பு அவர்கள் சொன்னாங்க, இங்கே விருது வழங்கத்தான் கூட பேச சொல்ல மாட்டாங்க அப்படின்னு. அவருக்காச்சும் அதையாச்சும் சொன்னாங்க, எனக்கு அதுவும் தெரியாது. இங்கே வந்ததுக்கப்புறம் தான் விருது கொடுக்கவே என்ன அழைச்சிருக்காங்க. இப்போ சுற்றுச்சூழல் அதை விட்டுருங்க. ஆனால் இப்போது எப்படி இந்த பூமி பஞ்சபூதங்களால் ஆனது அப்படின்றாங்களோ அந்த மாதிரி தான் நம்முடைய உடலும் பஞ்சபூதத்தால் ஆனது அப்படி தான். ஸோ நான் ஃபாலோ பண்ண ஒரு 4 விஷயம் என்ன அப்படின்னாக்கா, அதான் இப்போ அவர் சொன்ன மாதிரி தான். இப்போ எனக்கு உடம்பு சரியில்லை அப்படின்னாலும் நான் ஒரு மாத்திரை எடுத்துக்க மாட்டேன், ஊசி போட மாட்டேன், எதுவுமே பண்ணிக்க மாட்டேன். எனக்கு அப்படியே ஆப்போசிட் தான் என் மனைவி. சரி, அவங்களுக்கு அவங்க குடும்பத்தில் அந்த மாதிரி. ஸோ அதனால் நம்ம அவங்கள நிர்பந்திக்க முடியாது. நம்ம எடுத்து உரைப்போம், அதை ஏற்றுக்காத அவங்கவுங்க விருப்பம். சரிங்களா? ஸோ நான் ஃபாலோ பண்ணுற 4 விஷயந்தான். ஏன்னா பசித்து சாப்பிடணும், அடுத்து தாகம் எடுத்தால் தண்ணி குடிக்கணும், அதேமாரி உடல் சோர்வாக இருக்கும்போது ஓய்வு எடுக்கணும், முக்கியமாக தூக்கம். ஸோ இந்த 4 விஷயத்தை நம்ம ஃபாலோ பண்ணால் நமக்கு இந்த எந்த நோயுமே அண்டாது அப்படின்றத எல்லாமே படித்து தெரிஞ்சுக்கிறது தான். ஸோ அந்த ஏன் பசித்து சாப்பிடு அப்படின்றாங்க அப்படின்னா, பசி எடுக்கும்போது சாப்பிட்டா தான் நம்ம சாப்பிட்றது முழுமையாக ஜீரணமாகும். அப்போ தான் அந்த முழு சக்தியும் நமக்கு கிடைக்கும் ஒன்று. அதே மாதிரி தாகம் எடுக்கும்போது நம்ம அல்லாந்து குடிப்போம் இல்லையா, அந்த மாதிரி குடிக்கக்கூடாது. வாய் வச்சு தான் சிப் பண்ணி தான் குடிக்கணும் அப்படின்னாங்க. ஏன் அப்படின்னாக்கா, அந்த உதட்டுக்கும் மண்ணீரலுக்கும் சம்மந்தம் இருக்குது அப்படின்னும். ஸோ நம்ம குடிக்கும்போது அந்த தண்ணி இந்த உதட்டு நனையும் போது நம்முடைய மண்ணீரல் கரெக்டாக செயல்படும். ஸோ அதுக்காக தான். அதே மாதிரி உடல் உழைப்பு அதிகமாக இருக்கும்போது நம்ம சோர்வு ஏற்படும். அந்த டைம் கண்டிப்பாக உடலுக்கு ஓய்வு கொடுத்தே ஆகும். 4வது விஷயம் தூக்கம். ஸோ தூக்கம் எதுக்கும் முறையாக இருக்குன்னா, நம்முடைய மூளைக்கு அந்த மெலட்டோனின் அப்படின்ற ஒரு சுரப்பி இருக்குது. அது இரவில் தான் சுரக்கும் அப்படின்வாங்க. இரவு 11 மணிலேருந்து அதிகாலை 3 மணி வரைக்கும். ஸோ அப்போ இரவு நாம் 11 மணிக்கெல்லாம் ஆழ்ந்த உறக்கத்துக்கு போகணும். அப்போ தான் அந்த மெலட்டோனின் சுரக்கும். அப்போ ஆழ்ந்த உறக்கத்துக்கு போனோம் அப்படின்னாக்கா நம்ம ஒரு 10 மணிக்காச்சும் தூங்க செல்லணும். ஸோ அதை நான் முறையாக கடைபிடிக்கிறேன். அது ஒரு சில நாட்கள் தவறலாம். மற்றபடி இதை இப்போ என்னுடைய மனைவியை ஃபாலோ பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. நானே ஏதாவது வீட்டில் அப்படியே டிவி பார்த்துட்டு இருந்தால் டைம் ஆச்சு வா படுக்கலாம் அப்படின்னு கூப்பிட்டு போயிடுவாங்க. ஸோ அந்த மாதிரி அதை ஃபாலோ பண்ணுவேன். ஸோ முக்கியமாக அந்த 11 மணிலேருந்து 3 மணி வரைக்கும் கண்டிப்பாக அந்த உறக்கம் ஆழ்ந்த உறக்கம் இருக்கும். அப்படின்னா 10 மணிக்காச்சும் நம்ம போய் தூங்குவோம். ஏன்னா இப்போ நம்ம எப்போவுமே கையில் செல்ஃபோன் வச்சுக்கிட்டே இருக்கிறதால நம்ம போன உடனே தூங்குவோம்னா தூங்க முடியாது. ஸோ அதனால் அட்லீஸ்ட் ஒரு 10 மணிக்காக போனால் 11 மணிக்காச்சும் தூங்கலாம். ஸோ இந்த 4 விஷயத்தை ஃபாலோ பண்ணுறதால தான் ஸோ உடல் சரியாக இருக்குதுன்னு நான் நம்புகிறேன். ஸோ அதை விருது வாங்கின தம்பிக்கு வாழ்த்துக்கள்.